Hi students, welcome to R-Square Education. நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம R-Square Educationல வைக்கிற டெஸ்ட் சீரீஸ்க்கான क्वेश्चन பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம் கிளாஸ் 12 physics ஓடது. சரிங்களா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு அந்த क्वेश्चन பேப்பரை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்து கூட நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் so that you will get more clarity. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MCQs, problems and case based study இதுக்கான क्वेश्चंसக்கான டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கான क्वेश्चन பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் MCQ பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா which of the following characteristics of electrons determines the current in the conductor அப்படினு கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். சோ drift velocity alone, thermal velocity alone, both drift velocity and thermal velocity, neither drift nor thermal velocity. நம்மளுக்கு drift velocityயும் கரண்ட்டும் இருக்கிற ரிலேஷன் தெரியும். I is equal to NAEVD அப்படின்ட்டு. ஸோ அப்போ கரண்ட் எப்படி ரிலேட் ஆயிருக்கு drift velocityயோட தான் ரிலேட் ஆயிருக்கு. அப்போ characteristics of electrons determines the current in a conductorக்கு யார் வந்து டிபெண்ட் ஆயிருக்க போறா drift velocity மட்டும்தான். ஸோ the answer is option A, drift velocity alone. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The current density number of free electrons per meter cube in a metallic conductor is of the order of. ஸோ இது நம்ம ஜென்ரலாகவே வந்து கான்ஸ்டன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ கண்டக்டர்ஸாக இருந்துச்சுன்னா 10^28, செமிகண்டக்டர்ஸாக இருந்துச்சுன்னா 10^16. ஸோ அப்போ என்ன ஆன்சராக இருக்கும் 10^28 ஆப்ஷன் ஏ. ஸோ 10^28 எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப் வந்து கரண்ட் டென்சிட்டியாக இருக்க போது யாருக்கு கண்டக்டருக்கு. சரிங்களா? இதே செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா 10^15 10^16 வரைக்கும் ஆன்சர் கொடுக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் A and B in the following circuit அப்படின்னு கொடுத்துட்டு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா A and B is across like 5 ohm resistor, கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பேட்டரி சோர்ஸ்லேருந்து கரண்ட் எப்படி வருதுன்றதை பார்க்கணும். ஸோ யூ நோ திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். கன்வென்ஷனல் கரண்ட் நம்ம எடுத்துக்கும் போது ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு வர மாதிரி தான் எடுத்துப்போம். ஸோ அப்போ கரண்ட் இங்கேருந்து இப்படி வரப்போதா, ஸோ இப்படி ஏலேருந்து பிக்கு இப்படி ட்ராவல் பண்ண போகுது அண்ட் ஆல்சோ டிக்கு இந்த சைடில் ட்ராவல் பண்ண போகுது. அப்போ கண்டிப்பாக அது பேரலில் தான் இருக்க போகுது. ஓகே, பிஃபோர் தட் வாட் வி ஹேவ் டு நோ இஸ் எவ்வளோ கரண்ட் வந்து இந்த 5 ohm ரெசிஸ்டர் வழியாக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் அ க்ளூ இந்த சர்க்யூட். என்ன, ஏ பிக்கு அக்ராஸாக 5 ohms இருக்குது, பி அண்ட் சிக்கு வழியாக வந்து 5 ohms இருக்குது, அகைன் சி அண்ட் டி வழியாகவும் 5 ohms தான் இருக்குது, ஏ அண்ட் டிக்கு வழியாகவும் 5 ohms தான் வருது. இப்போது கரண்ட் வந்து ஐன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ I1 I2 எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா I/2ஆகவும் I/2ஆகவும் தான் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அதுவும் சீரிஸ் காம்பினேஷனில் இருக்கிறதுனால சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் ட்ராவல் பண்ண போகுது. அப்போ கண்டிப்பாக யூ நோ திஸ் இஸ் கோயிங் டு பி I/2 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி I/2. சரி, இப்போ நம்ம I தெரிஞ்சாதான் I/2 கால்குலேட் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ஐயை கால்குலேட் பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு யார் தேவை, equivalent resistance தேவை. So we are going to find out first equivalent resistance of the entire circuit. அதுக்கு நம்ம இங்க பாருங்க ABC இது மூணுமே சீரிஸ்ல இருக்கா, அதே மாதிரி ADC இதுலயுமே அந்த ரெண்டு ரெசிஸ்டருமே சீரிஸ்ல இருக்கு. அப்போ the equation the circuit can be converted into 10 ohms, a battery source and again a 10 ohm, correct? அப்போ இது A இது B, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இது D இது C. ரெண்டு ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர் parallel இருக்கிறதுக்கு we have a formula, right? So RP is nothing but R/N which is going to be 10/2 which is 5 ohms. So equivalent resistance கண்டுபிடிச்சாச்சா? So the circuit will turn out like 5 ohms and one 10 volt battery. So இப்போ இதிலிருந்து நீங்க கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். So கரண்ட் எவ்வளவு வரும், V/R according to Ohm's law. So V is 10 and R is 5. So it's going to be 2 amperes. அப்போ I 2 amperes இருந்துச்சுன்னா அப்போ 5 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸா, அதாவது ஏபிக்கு அக்ராஸா உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் போயிட்டு இருக்கும், you will be having a current of I/2 which means what, 2/2 which is 1 ampere. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏபியில் வந்து 5 ohm ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு, அந்த 5 ohm அக்ராஸா 1 ampere தான் போயிட்டு இருக்கு. அப்போ the potential across A and B will be equal to 1 ampere of current and 5 ohms of resistance, so which is going to be 5 volt. So the option is B. So this is how you have to solve this problem. அடுத்த question பார்க்கலாம். Kirchhoff voltage rule is based on law of conservation of. We know that it's going to be law of conservation of energy. First law of conservation of charge. Okay va? Which means Kirchhoff's current law. இது Kirchhoff voltage law. So it is going to be law of conservation of energy. அடுத்த question பாருங்க. Apply Kirchhoff's rule to find the current I in the part of the following circuit. ஸோ இந்த சர்க்யூட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஈஸியாக தான் இருக்கும். See here, இது வந்து KCL வச்சே சால்வ் பண்ணலாம், அதாவது ஜங்ஷன் ரூல்.
Kirchhoff current law வச்சே சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 amperes 4 amperes மீட் ஆகுது. According to Kirchhoff current law, what we know? Sum of incoming currents is equal to sum of outgoing currents. Correct? அப்போ incoming current தானே 5 ohm 4 amps. அப்போ இதில் எவ்வளோ போகும்? 9 amperes போகுது. மறுபடியும் இந்த ஜங்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜங்ஷனில் 1 amperes வெளியில் போகுது, 2 amperes உள்ளே வருது. 9 ஆம்ஸ்லேருந்து 1 ஆம்ஸ் வெளில போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 8 ஆம்ஸ் இருக்கும். அதோட 2 ஆம்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக 10 ஆம்ஸ் வெளில வருமா? அப்போ 10 ஆம்ஸ் இந்த சர்க்யூட்டில் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த 10 ஆம்ஸ் வர இந்த ஜங்ஷனில் 3 ஆம்ஸ் வெளியில் போகுது. அப்போ 5 ஆம்ஸ் வெளில வருது இந்த சைடு அப்படின்னா அப்போ ரிமைனிங் கரண்ட் போகணுமா? 10 ஆம்ஸில் 3 ஆம்ஸ் வெளில போயிடுச்சுன்னா அப்போ 7 ஆம்ஸ் ஷுட் கம் அவுட் along I direction, right? So அப்போ I எவ்வளோ இருக்கணும்? 7 amperes. So option C. It's very simple. Right? So இந்த question இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த question பாருங்க. Wheatstone bridge is not suitable for the measurement of very high value of resistance, very low value of resistances, both A and B, medium value resistances. Wheatstone bridge வந்து யூஷுவலாகவே வந்து ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கும் மெஷர் பண்ண முடியாது, லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ்க்கும் மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? மீடியம் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். பட் கொஸ்டின் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? which is not suitable for measurement. அப்போ என்ன அர்த்தம்? which is not suitable to measure very high as well as very low. So option C, both A and B is going to be the correct answer for this. So in the question பாத்தீங்க அப்படின்னா Kirchhoff rules are valid for, right? So only passive circuits, only linear circuits, only non-linear circuits, both B and C. So நம்மளுக்கு என்ன தெரியும்? passive circuits னா என்ன? all types of circuits which does not amplify any of the energy is called as passive circuits, right? அதே வந்து only linear circuits na whichever obeys Ohm's law is going to be called as linear circuit. Non-linear circuit na whichever is not going to obey Ohm's law, right? இப்போ Kirchhoff's rule நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எதுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டர் இண்டக்டர்லாம் இருக்கு, இல்லைனா வந்து டயோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்மளால Kirchhoff's rules-ஐ யூஸ் பண்ண முடியும், ரைட்டா? அப்போ the answer is going to be linear circuit as well as non-linear circuit. So the option is D here. And see this question. When cell of EMF E is connected with an external resistance R, the potential difference of the cell becomes V. The expression for the internal resistance of the cell. So we know pretty well internal resistance can be found out with the direct formula as well, but still your understanding purpose I am going to derive it again. So you know terminal potential can be written like E minus IR in the case of discharging, correct? அப்போ எனக்கு வந்து R தேவை. So can I write this as IR is equal to E minus V? So R can be written like E minus V by I. But see here, the options are in terms of potential and resistance. So I know according to Ohm's law, I is equal to V by R. So substitute that here. So R is going to be E minus V divided by V into R. So the option is going to be what? E minus V by V into R. So option A. See this question. Which of the following is responsible for the flow of current in a conductor? Of course, free electrons. So protons கிடையாது, positive ions கிடையாது, protons and holes கிடையாது. It's going to be free electrons. And see this question. In balanced condition, if the galvanometer and the voltage source is interchanged, the balanced condition remains same. Reason, the balanced condition of Wheatstone bridge does not depend on the value of resistances. சரி, இதில் பாருங்க, balanced conditionல galvanometer voltage source-யும் interchange பண்ண அப்படின்னா, you know very well what is the Wheatstone bridge, right? So you will be having 5 resistances where one resistor is going to be a galvanometer and we will be finding out the balanced condition for it. ரைட், இதுக்கு அக்ராஸாக நீங்கள் வந்து பொட்டென்ஷியல் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? இப்போ என்ன கேள்வினா, இது R1, இது R2, இது R3, இது R4 இருந்துச்சு அப்படின்னா இந்த கேலனோமீட்டரையும் இந்த வோல்டேஜும் நான் ரீப்ளேஸ், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படியே தான் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இட் வில் பி, பிகாஸ் we are only considering the resistances in the balanced condition. We know P by Q is equal to R by S. கரெக்டா? இதுதான கான்செப்ட் நம்மளுக்கு Wheatstone bridge பொறுத்த வரைக்கும். பொட்டென்ஷியல் சோர்ஸையோ இல்லை கேலனோமீட்டரோ நீ இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் பேலன்சிங் கண்டிஷன். ஸோ யூ நோ pretty well assertion is true. அடுத்து ரீசன் பாருங்க. The balanced condition of Wheatstone bridge does not depend on the value of resistances. No, it depends on the value of resistance because P by Q is equal to R by S என்னது? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான். அப்போ கண்டிப்பாக Wheatstone bridge ரெசிஸ்டன்ஸஸை பொறுத்து தான். ஓகே, ஸோ if assertion is true but reason is false, you have to take C. Correct. So the answer is C. Fuse wire has high resistance and low melting point. Fuse wire is for small current flow only. Again, assertion பாருங்க. Fuse wire has high resistance and low melting point. Yes, of course. Because current அதிகமாக இருந்துச்சுன்னா resistance போகும்போது high resistance will produce high amount of heat. In turn, it has to melt.
அப்போ என்ன அர்த்தம்? ஃபியூஸ் ஒயர் எப்படி இருக்கணும்? ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆகும், லோ மெல்டிங் பாயிண்டோட தான் இருக்கணும். In such a way it has to break the circuit and it has to safeguard other appliances of the household things, right? So அப்போ கண்டிப்பா high resistance low melting point is correct. So அப்போ assertion true. How about reason here? Fuse wire is for small current flow only. No, right? So over current வரும்போது தான் அந்த fuse ஓட வேலையே நடக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ small value of current is not at all a matter here, right? So it depends on the load which is getting consumed. So ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி fuse rating இருக்கும். கரெக்ட்டுங்களா? So it is not only for small current. அப்போ என்ன அர்த்தம்? Assertion true, reason false. Again, option C is the answer. So இந்த question பாருங்க. The storage battery of a car has an EMF 12 volt. So E is given like 12 volt. If the internal resistance of the battery is 0.4 ohms, so R is going to be 0.4 ohms. What is the maximum current that can be drawn from the battery? Again, so current எவ்வளோ maximum draw பண்ண முடியும்னு கேட்குறாங்க. So formula is going to be I is equal to E by R. So E is going to be 12 volt and 0.4 ohms. So it's going to be 30 amperes. So the maximum current that can be drawn is going to be 30 amperes. So this is going to be the answer for this. இந்த ப்ராப்ளம் பாருங்க. Using Kirchhoff's rules, calculate the potential difference between B and D in the circuit diagram shown in the figure. So அப்போ என்ன சொல்லிட்டாங்க? இதுக்கும் அக்ராஸாக இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட் பார்க்க போகிறோம். அண்ட் யூ நோ pretty well we have to solve this with the help of Kirchhoff voltage law. Right. So what is KVL? So KVL பொறுத்த வரைக்கும் algebraic sum of product of current and resistance in the circuit is equivalent to algebraic sum of EMFs in the circuit. Right. So அதுதான் Kirchhoff voltage law. ஸோ இப்போ பாருங்க, அவங்களே வந்து I1 I2 கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட் பியில் வந்து இன்கமிங் கரண்ட்டாக I1 + I2 இருக்குது. அப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? I1 வந்து இந்த டைரக்ஷனில் வர மாதிரியும் I2 வந்து இந்த டைரக்ஷன், அதாவது சிலேருந்து பிக்கு I2வும் ஏலேருந்து பிக்கு வந்து I1 போகிற மாதிரியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே மறுபடியும் டிலேருந்து ஏக்கு I1 போகும் அண்ட் இங்கே வந்து டிலேருந்து சிக்கு வந்து I2 போகும். Okay, so that is how the direction of current is assumed, right? Okay, இப்போ நம்ம வந்து Kirchhoff voltage law பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு லூப் எடுத்துக்கணும், கரெக்ட்டுங்களா? அந்த ரெண்டு லூப்புமே வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, which is common to the potential difference which we have to calculate. Okay, அந்த பிரான்ச்சுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து ரெண்டு லூப்புமே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லூப் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, A B D A. ஓகேங்களா? இதில் BD வந்துருச்சா? ஸோ அதனால நம்ம இந்த லூப் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ D C B D. ஸோ இந்த ரெண்டு லூப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. நான் இப்போ எப்படி நான் வந்து இந்த லூப்பை எடுத்திருக்கேனோ அதே டைரக்ஷன்ஸை வச்சு தான் நான் வந்து கரண்ட் அண்ட் வோல்டேஜஸை நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். அப்படி தான் நான் ஈக்குவேஷன்ஸையும் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே டைரக்ஷன்ஸை தான் நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நடுவில் ஏதாவது மாற்றி போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் வரலாம். அதே மாதிரி சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து மாறலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதே டைரக்ஷன்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ABDA அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Kirchhoff voltage law வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். we'll see in that. ஸோ இப்போ ஏலேருந்து பி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? நம்ம ஏலேருந்து பிக்கு 2 ohms வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. நான் EMFக்கு அப்புறமா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டை வச்சு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ 2 ohms வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா யூ ஹேவ் டு கன்சிடர் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் வெல். இப்போ 2 ohms அப்படின்னா 2I1. ஏன் நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன்? ஏன்னா நான் எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேனோ அதே டைரக்ஷனில் கரண்ட் I1ம் போயிட்டு இருக்கு. ஏபி தானே எடுத்தேன், அப்போ ஏலேருந்து பிக்கு தானே கரண்ட் போயிட்டு இருக்கு I1ம் அதே டைரக்ஷனில் இருக்கிறதுனால சேமாகவே நான் 2I1 எடுத்துக்கிட்டேன். அடுத்து பிலேருந்து டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் அகைன் பிலேருந்து டிக்கு தான் I1 + I2 போயிட்டு இருக்கு. ஸோ அதே டைரக்ஷன்ஸில் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அப்போ 2 × I1 + I2. அகைன் டிலேருந்து ஏக்கு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அகைன் கரண்ட்டோட டைரக்ஷன் அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. ஸோ அதனால் யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட் லைக் I1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ EMF பார்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறீங்களோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போயிட்டு இருக்க மாதிரி கரண்ட்டும் EMFும் இருக்குது அப்படின்னா லெட் தட் பி பாசிட்டிவ். ஓகே, ரெண்டு EMFஸ்மே சீரீஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஹையர் பொட்டன்ஷியல் வில் பி சப்ராக்டட் வித் த லோவர் பொட்டன்ஷியல். ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏலேருந்து பிக்கு நான் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். அதே டைரக்ஷனில் தான் ஹையர் டு லோவர் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் 2V அப்படியே எடுத்துக்கலாம். அகெயின் டிலேருந்து ஏக்கு பாருங்க, லோலேருந்து ஹைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அகெயின் நான் எடுத்த டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து உங்களுக்கு அங்கே EMF இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு சப்ராக்ட் இட். அப்போ -1. ரைட்? ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது வாட் ஐல் கெட் 2I1 + 2I1 + 2I2 + I1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ I1லாம் ஒரு சைடு ஆட் பண்ணிக்கலாமா?
2i1 plus 2i1 4i1 plus i1 5i1. அப்போ 5i1 plus 2i2 is equal to 1. Let this be first equation. அதே மாதிரி செகண்ட், அதாவது எது D C B D இந்த லூப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லூப்பை பார்த்தீங்கன்னா Dலேருந்து Cக்கு I2 கரண்ட் போயிட்டு இருக்கு. நான் எடுத்த டைரக்ஷன்ல தான் கரண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பாசிட்டிவ் தான். அப்போ 3i2வா, பிகாஸ் 3 ohms is going to be the internal resistance. Cலேருந்து Bக்கு போகும்போது 1 ohm resistance இருக்கு. Again the same direction the current is considered. அப்போ plus I2. ஸோ மறுபடியும் Bலேருந்து Dக்கு வரும்போது அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் 2 into I1 plus I2. இப்போ இதில் பாருங்க, Dலேருந்து Cக்கு எடுத்துக்கும் போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு EMF இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், -3. அதே மாதிரி Cலேருந்து Bக்கு போகும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கு. அப்போ +1. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நடுவில் மாற்றிடக்கூடாது. சரிங்களா? அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் சிம்பிளிஃபை திஸ். அப்போ 2i1 மட்டும் தான் இங்கே இருக்க போது, மீதி எல்லாம் I2 தான். 3i2 plus 2i2 5i2 plus I2 is 6i2. ஸோ அப்போ 6i2 is equal to -2. ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் வாட் இஸ் I1 and I2. ஓகே, லெட் அஸ் சால்வ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் வாட் இஸ் I1 and I2 and you can substitute to find out what is going to be the potential difference. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு தேவையே வந்து VBD தானே. அப்போ VBD பார்த்தீங்க அப்படின்னா it is nothing but what, I1 plus I2 into 2. That is what is VBD. கரெக்டா? 2 into I1 plus I2. So this is going to be the potential difference across VBD. அப்போ I1 I2 தெரிஞ்சாதான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? வாட் ஐல் கெட் 15i1 plus 6i2 is equal to 3. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கோங்க. 2i1 plus 6i2 is equal to -2. ஸோ subtract. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ என்ன ஆகும், இப்போது இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. 15 minus 2i is going to be 13i1 which is going to be here 5. அப்போது I1 is going to be what, 5/13 amps. ஸோ I1 தெரிஞ்சிச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு let me substitute that in second equation. Right, second equation நீங்கள் even you can divide it with 2 so that you can get I1 plus 3i2 is equal to -1. அப்போ I1க்கு பதிலாக if I am substituting 5/13 plus 3i2 is equal to -1. So what this equation will turn out, 3i2 is equal to -1 minus 5/13. So it's going to be -18/13. So 3 6 ஆரா, அப்போ என்ன வரும், I2 will become -6/13 amperes. So I1 I2 தெரிஞ்சிச்சா நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to substitute that in VBD. அப்போது VBD என்னவா இருக்கும், 2 into I1 plus I2 நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ 2 into I1 என்ன, 5/13 amps. ஸோ 5/13. I2 வந்து 6/13 -6/13. ஸோ இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 5 minus 6 is -1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ -1/13 which is nothing but -2/13. Correct. So -2/13 VBD. So obviously you know potential difference can be positive or negative. நம்ம எடுத்துருக்க டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஆப்போசிட்டாக இருக்குது போல், அதனால் நெகட்டிவ் வந்திருக்கு. You can turn out to be positive. Okay. So அப்போ 2/13. Right. So 2/13 இருந்தால் எவ்வளோ இருக்கும், 0. So 20 வரும். So 20 is going to be 1. Correct. So 21னா அப்போ 7 இருக்குமா, 7 70 ஆகிடும். So 5s are 15 65. So 0.15. So it's going to be 0.15 volt. So this is going to be the potential difference across the BD. Okay. Right. So இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? We know pretty well, right? So the amount of charge flowing through a conductor, the rate of flow of electric charge through a conductor, the voltage across 2 points in a conductor, the resistance between 2 points in a conductor. Of course, the rate of flow of electric charge through a conductor is called as electric current, right? So next question பாருங்க, what does Ohm's law state? The current through a conductor is directly proportional to voltage and resistance. The current through a conductor is directly proportional to voltage and inversely proportional to the resistance. The current through a conductor is inversely proportional to voltage and directly proportional to the resistance. The current through the conductor is independent of the voltage and resistance. You know pretty well, V is equal to IR. So I is equal to V by R. So current is directly proportional to potential and inversely proportional to the resistance. So option B.
right? So the answer is that. And see, what is resistivity? A property indicating how strongly a material conducts an electric charge. A property indicating how strong a material opposes the flow of electric charge. The resistance of unit length of a material. The current flowing through a unit length of a material. Of course, it's a material property, right? A property indicating how strongly material opposes the flow of electric charge is the correct answer. In the question, what is the effect of temperature on resistance, right? So you know pretty well, R is equal to R naught into 1 plus alpha delta T, right? So resistance is going to be proportional to the temperature, correct? Apo, as temperature increases, resistance decreases. As temperature increases, resistance increases. As temperature increases, resistance increases because it's directly proportional. Yes, yes. So the option is C, correct? இந்த கொஷின் பேப்பரை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ இதுக்கப்புறமா வர எல்லா டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்னாடியும். அது பார்த்துட்டு நீங்கள் என்னோட வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கிளாரிட்டி. அண்ட் அது இல்லாமல் வேறு ஏதாவது கொஷின்ஸ் கூட உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.